2014ல ஃபர்ஸ்ட் அவுட்லெட், 2022ல தான் செகண்ட் அவுட்லெட்ல இருந்து இன்டர்நேஷனல் அவுட்லெட்டுக்கு ஜர்னி 2 years, 1.5 years. இப்போ இன்ஃபியூஸ் சிக்கன் இப்போ ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்றீங்களா ப்ரோ? மயிலாப்பூர் டோவோல வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வருது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோவோல. இப்போ எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க? We'll respond it. Will not react. ப்ரோ இது நீங்க உங்களுக்குனே செஞ்ச ஆமா இது வந்து நம்ம கஸ்டம் பண்ணி வாங்குவோம். ஏன்னா இன்ஃபியூஸ் சிக்கன் தான் அங்க போட்டு தனியா நீங்க ரிவ்யூ நெகட்டிவா இருந்தா you actually take you take that ownership to talk Absolutely, to them. Absolutely. மெயின் சப்ளை செயின் வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு. சென்னையில ஒருத்தங்க சிக்கன் சாப்பிடுறாங்கன்னா அது கோயம்புத்தூர்ல ஆரிஜினேட் ஆகுது. எஸ் கோயம்புத்தூர்ல இது ஒரு கிராமத்துல. ஆமா அங்க ஆரிஜினேட் ஆகி அங்க மேரினேட் ஆகி அது வழியிலேயே அந்த 12 hours வந்து மேரினேட் ஆகி இங்க வந்து அதுக்கப்புறமா ப்ராப்பர் வேஸ்டேஜ் மேனேஜ்மென்ட். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் the most challenging aspect is to find the right people to work with. True. எல்லாமே கஸ்டமர் தாங்க. அவங்க ரைட்டுன்னு சொன்னா ரைட்டு, அவங்க ராங்குன்னு சொன்னா ராங் தான். நம்ம எல்லாருமே வச்சிருக்க ஒரு ப்ரோட்டோடைப் தானே. அது வந்து ஒரு பிசினஸ் மாடலா மாத்துறது யாரு? நம்ம கிடையாது. ஒரு விஷயத்தை ஹெல்தின்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல என்ன வரும்? மொக்கையா இருக்க போகுது. ஒரு விஷயம் செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னா சரி அளவா சாப்பிடல, என்ன அது கெட்டதா ஏதோ இருக்க போகுது. ஓகே, இது ரெண்டுத்தை மர்ஜ் பண்றதாங்க டோ. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆசையாக இருந்திருக்கும். பட் நம்மள நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு இல்லை ஆரம்பிச்சுட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு இல்லை போனால் ரிஸ்க் இருக்குமோ நினச்சிட்டு அதுக்குள்ளே போகாமல் நம்ம ரெகுலர் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்போம். பட் நம்மள ஒருத்தங்க, அதாவது நம்மளன்னு சொல்கிறப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்க 100 crores F&Bல, அதாவது வந்து இந்த ஹோட்டல்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இருக்கிறதுலே டஃப்பான இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே ஆரம்பிக்க முடிஞ்சாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மக்கள் வந்து டைரெக்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. அதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இதில் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. ஒரு சின்ன முடி விழுகிறதுலேருந்து அதில் வந்து டேஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து அதில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் நம்மள மாதிரி ஒரு நார்மல் பீப்புள், ஓகேவா, பெரிய என்ன சொல்ல, ஒரு அரசியல் குடும்பமோ ஒரு சினிமா ஆக்டரோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மல் பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸை 0லேருந்து 100 crore பிஸ்னஸாக இன்னைக்கு மாற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ்னு கன்சிடர் பண்ணுற துபாயாக இருக்கட்டும் ஆர் நியூயார்க்காக இருக்கட்டும் அங்கே வரைக்கும் போகக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம இன்னைக்கு உட்காந்து அவங்களோட பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாகவே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அட் த சேம் டைம் எப்படி நம்ம ஆண்டர்பிரினர் ஆகிறது அண்ட் இவங்களோட பிஸ்னஸில் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாமினோஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது, KFC நிறைய இடத்துல இருக்குது, மெக்டி நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் ஏன் ஒரு இந்தியன் பிராண்ட் அந்த இடத்துல இல்லை? ஏன் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து அமெரிக்காவில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இல்லை? ஏன் ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக இல்லைங்கிற கேள்வியிலேருந்து எல்லாத்தையுமே ஃபுட் சம்மந்தமாக, ஹோட்டல் பிஸ்னஸ் சம்மந்தமாக, தி பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் இட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹோல் இன்ஃபியூஸ்டு சிக்கன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸான டோவோ, அந்த டோவோவோட ரொம்ப ஃபேமஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது, சென்னையில் இருக்குது அண்ட் மோர் சிட்டிஸ். ஸோ டோவோவோட ஓனர் மிஸ்டர் அருண் அவங்க கிட்ட உட்காந்து நம்ம ஒரு ப்ராப்பர் பாட்காஸ்ட் பண்ணி எப்படி ஒரு பிராண்டை, ஒரு ஹோட்டலை நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண முடியும், ஒரு ஜென்ரலாக ஹோட்டல் ரன் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எப்படி அதை ஸ்கேல் பண்ணுறாங்க, இதுலேருந்து கண்டிப்பாக டேக்கவே நம்ம பண்ணக்கூடிய எந்த பிஸ்னஸ்க்குனாலும் எடுத்துக்கலாங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் வெல்கம் மிஸ்டர் அருண் ஹியர். ப்ரோ, ஒரு 100 crore பிஸ்னஸ் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு எல்லா பசங்க மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு யோசிச்ச ஒரு காலகட்டம் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு கடையை பார்த்துட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு யோசிச்ச ஒரு இடத்துல இருந்து டுடே டோவோ இஸ் 100 crore பிஸ்னஸ். நீங்கள் யோசிச்சிங்களா ஒரு 100 crore பிஸ்னஸ் நம்ம பண்ணுவோம்? கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ் KFC முன்னாடியோ டொமினோஸ் முன்னாடியோ நீங்கள், நான் நினைக்கிறேன் யோசிச்சிருப்பீங்க நம்மளும் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். எல்லா பசங்களுக்குள்ளேயும் இருக்கும். கண்டிப்பாக இன்ஃபியூஸ் சிக்கன்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, அதை பேட்டன் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸை வந்து கோவிட் சஸ்டெயின் பண்ணுது. ஏன்னா கோவிடுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ் கோவிடை சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ 100 crore. இந்த ஜேர்னியில் நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கீங்களா? சேஞ்சஸ் அப்படின்றது நீங்கள் கேட்டதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா எது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இதோட குவாண்டமாக இதோட ரிசல்ட்டை பற்றி யோசிக்கிற அந்த தன்மை முன்னாடி இருந்தது. எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆயிடணும் அப்படின்றது. பட் இப்போ தான் வந்திருக்கு அது வந்து சிச்சுவேஷன் பேஸ் பண்ணது. நம்ம பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணால் சிச்சுவேஷன் வில் கம் அலைன்டு அப்படின்றதெல்லாம் இது எனக்கு தெரிஞ்ச இந்த 2013 or 14 ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு ஒரே நாளில் 10 ஆகுது, அடுத்து 100 ஆகுது அப்படின்ற மாதிரி ரஜினி சார் படத்துலலாம் வர மாதிரி யோசிக்கிறது தான். பட் ஆனால் வந்து ரியலாக சொல்லணும் அப்படின்னா இந்த 2வது அவுட்லெட்டுக்கு வர்றதுக்கு, மொதல் அவுட்லெட்லேருந்து 2வது அவுட்லெட்டுக்கு வர்றதுக்கு 2022ல தான் செகண்ட் அவுட்லெட். அண்ட் அந்த வெயிட் வந்து சரி, இப்போ எனக்கு இதில் என்ன சொல்லுங்கள், செகண்ட் அவுட்லெட்லேருந்து இன்டர்நேஷ்னல் அவுட்லெட்டுக்கு ஜர்னி
2 years, 1.5 years, 7-8 months 8 months. இது என்ன ஜேர்னி ப்ரோ? இது ஒரு மாதிரி டேக் ஆகும், பேம்பு மாதிரி இருக்கு. எல்லாம் அப்படிதான். ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. 2014 ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணது எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், கஸ்டமர் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் எப்பயாவது இந்த ஜேர்னியை வந்து 100 அவுட்லெட் அதெல்லாம் இருந்தது ஒரு 2014. ஆனால் அந்த கோவிடுக்கு அந்த ஒரு ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, அப்பயே எல்லாமே அமிக்கபிள் ஆயிடுச்சு. அமிக்கபிள் ஆனதுக்கு அப்புறமா மைண்டில் இருக்கிறதெல்லாம் ஒன்று தான், நம்ம இருக்கிற அந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுறோமா, அந்த கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கா, நம்மளோட எம்ப்ளாயீஸ் வந்து லவ் பண்ணுறாங்களா இந்த பிராண்டை. ஸோ அதெல்லாம் தான் வந்து மைண்ட்லேயே இருந்தது. பட் ஆனால் மேபி அதை அட்டைன் பண்ணுறதுக்கு அந்த டைம் எடுத்துச்சோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இன்ஃபியூஸ் சிக்கன் இப்போ ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்றீங்களா ப்ரோ? இதுல வந்து ஒன்ல வந்து குக்கிங் நடக்கும். இன்ஃபியூஸ் சிக்கனே அங்க ஆமா, இதுல வந்து இன்ஃபியூஸ் சிக்கன் அப்படின்றதே இருக்கும். இதுல நீங்க டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். இதோட மெயின் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பேர் காம்பி ஓவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்கள்ட்ட முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ராடக்ட்ல இருந்து மாய்ஸ்சர் லீக் ஆகக்கூடாதுன்னு. ஆமா. இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பிளக் இருக்கு. இந்த பிளக்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சிக்கன் உள்ளார கனெக்ட் பண்ணுவோம். அந்த சிக்கன்ல வந்து மாய்ஸ்சர் வெளியில வராம இது குக் பண்ணும். எப்படின்னா, கொஞ்ச நேரம் பார்பிக்யூ பண்ணும். பார்பிக்யூனா நம்ம புரியுறதுனால சொல்றேன், கொஞ்ச நேரம் கன்வென்ஷனல் மோட்ல குக் பண்ணும். அது ஜாஸ்தி ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா வாட்டர் வர ஆரம்பிச்சிடும் உள்ளார. வாட்டர் வர ஆரம்பிச்சு கண்டென்ஸ் ஆயிடும் உள்ளார. திரும்ப கண்டென்சேஷன் ஆக்டிவிட்டி நடக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரோ இது நீங்க உங்களுக்குனே செஞ்ச. ஆமா, இது வந்து நம்ம கஸ்டம் பண்ணி வாங்குவோம். இன்ஃபியூஸ் சிக்கன் அங்க போட்டு தனியா. சோ இப்போ வந்து இந்த ஸ்பைக் வந்து நம்ம பண்ணும்போது அந்த உள்ளார இருக்கிற மாய்ஸ்சர் வந்து வெளியில வராம அது பாத்துக்கும். வந்ததுன்னா கட் ஆயிட்டு கூல் டவுன் ஆயிடும், திரும்ப குக் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 90 minutes to 1 hour வந்து எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபெசிலிட்டியில இது குக் ஆகும். அந்த ஃபெசிலிட்டியில வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணிடுவோம். இதில் நம்ம என்ன ஸ்டிப்புலேட்டட் டெம்பரேச்சர்ல வைக்கிறோமோ அதே டெம்பரேச்சர்ல உங்களுக்கு சஸ்டெயின் ஆகும். எவ்ரி 3 hours வந்து நம்ம ஸ்டாக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதில் குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து கன்வேயர் பெல்ட்னு சொல்லுவோம். இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணும் அப்படின்றது அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றது. ஓகே சார். ஸோ இதில் எதுவும் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க அதை எடுத்துட்டு அதை டாப் பண்ணிட்டு, ஒரு எப்படி நீங்கள் வந்து ஒரு பீஸாவை பேக் பண்ணுறீங்களோ அது மாதிரி இட் வில் கெட் பேக்ட். அண்ட் தென் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா 5 minutes. பட் ஆனால் அந்த லேபர் ஆஃப் இன்ஃபியூஸ் சிக்கன் 1.5 hours அது வந்து ஒரு, ஏன்னா அது 90 minutes மேரினேஷன் பிளான்ட்ல இருந்து எடுக்குமே. ஓகே, மேரினேஷன் பிளான்ட்ல இருந்து 12 hours மேரினேட் ஆகணும். சோ அதுலயே மேரினேஷன் மட்டுமே 12 hours வெயிட் ஆமா, அது வந்து சப்ளை செயின்லயே நடக்கும். சப்ளை செயின்ல இருந்து எங்க மெயின் சப்ளை செயின் வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு. சோ அங்க வந்து மேரினேட் அந்த சோ பேசிக்கா சென்னையில ஒருத்தங்க சிக்கன் சாப்பிடுறாங்கன்னா அது கோயம்புத்தூர்ல ஆரிஜினேட் ஆகுது. எஸ் கோயம்புத்தூர்ல இது ஒரு கிராமத்துல. ஆமா, அங்க ஆரிஜினேட் ஆகி அங்க மேரினேட் ஆகி அது வழியிலேயே மேரினேட் ஆகி இங்க வந்து அதுக்கப்புறமா ப்ராப்பர் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட். இத வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க போறாங்க. அதுல நிறைய பேர் 99.99% பீப்புள் வந்து ஜீரோல இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐ வேர் அட் ஜீரோன்னு சொல்றப்போ லெவல் 0. இங்க இருந்து இது ஒரு லிஃப்ட் மேல ஏறி. இப்போ நீங்க வந்து 100 crore லெவல்ல இருக்கீங்க. இப்போ இங்க இருக்கிற அருண் வந்து ஜீரோல இருக்கிற அருண் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா வாட் வுட் இட் பி? நாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. டோன்ட் டேக் விக்டரிஸ் பர்சனல். ஸோ ஓகே, ஐ திங்க் அதுதான் வந்து, ஏன்னா எனக்கு எல்லாருக்குமான லேர்னிங் அப்படின்றத விட யூஸ்வலாக ஒரு சக்ஸஸ்னால கிடைக்கிற இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு லெட்ஸே இட்ஸ் கோஸ் டு யுவர் ஹெட் டைரக்ட்லி. பட் ஐ திங்க் இட் டேக்ஸ் ஒரு வீல் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது புரியும். ஸோ இது எதனால நடந்தது அப்படின்னு. ஸோ ஐ வுட் சே, நான் அன்னைக்கு இருக்கிற ஆள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னா, உன்னோட இந்த பாதையில் வந்து சக்ஸஸையும், இது மேபி கிளீஷேடு, பட் ஆனால் நான் அதை அனுபவிச்சதோடு சொல்கிறேன், உங்களோட பர்சனலாக உங்களோட விக்ட்ரி, உங்களோட தோல்வி, இது ரெண்டுத்தையுமே ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஸோ அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு இதாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2014 எனக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்ததா அப்படின்லாம் கிடையாது. நான் ஒரு ரிவ்யூவுக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூ எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது 2014 நான் கடை ஆரம்பிச்சும் போது. நான் வந்து அந்த கம்பெனியோட ரிவ்யூ ஃபோரம், எனக்கு தெரியல அவங்க பேர் சொல்லாமான்னு, ஓகே, ஜொமேட்டோல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வருது நெகட்டிவ். ஓகே, அந்த கம்பெனியோட ஹெட்டை மீட் பண்ணி
பண்ணி அவர் யாரு இவரு திபேந்தர் அவர் இல்ல இங்க ஹெட் அவர் பேர் வேணாங்க. ஓகே ஸோ அவரை வந்து கூட்டிட்டு வந்து சென்னையோட ஹெட் அவரை கூட்டிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சு ஃபுட்டை சாப்பிட வச்சு இதுல என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு நான் ரியாக்ட் பண்றேன். ரிவ்யூ வந்து அவங்க போட்டிருக்க மாட்டாங்க, வேற யாரோ போட்டது அது தப்பான ரிவ்யூ, அதை எடுக்க சொல்றேன், ஒரு கம்பெனிட்ட ஆர்கியூ பண்றேன் அவங்கள்ட்ட. சோ நான் இன்னைக்கு யோசிச்சு பாக்குறேன், ஒரு சென்சிபிள் ஆண்டர்பிரினர்னா ஒரு ரிவ்யூவை பாசிட்டிவா எடுத்துக்க தெரியணும். இல்ல இது எப்படி வந்ததுன்றத ரூட் காஸ் பண்ண தெரியணும். அன்னைக்கு வந்தது ஒரு அஜிடேஷன், ரா அஜிடேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு. பட் ஆனா இன்னைக்கு பார்த்தா வில் ஹாவ் டு நாட் ரியாக்ட் பட் ரெஸ்பாண்ட் இருக்கு. ஸோ அதனால அதை அண்டர்லைன் பண்றதுன்னா சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் டோன்ட் டேக் இட் யுவர் ஹார்ட், ஜஸ்ட் ஒர்க் ஆன், புட் த ரைட் ஃபுட் அட் ரைட் பிளேஸ், எவ்ரிதிங். எனக்கு இது சொல்லுங்க. ஓகே, ஜொமேட்டோட அந்த கதையை அந்த பர்சன் நீங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க, அவரை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, மயிலாப்பூர் டூவை கூட்டிட்டு வந்துட்டு அவரை உட்கார வச்சேன், சாப்பிட வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அந்த பேட் ரிவ்யூ வந்தது இல்ல, அந்த ரெசிபி அப்போ வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரெசிபிஸ் வேற இருக்கும் நம்ம மெனுல. அதுல வந்து நீங்க ஒரு ஐட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு 100 ரெசிபி நீங்களாவே ஃபைன் பண்ணலாம், ஏன்னா கஸ்டமர்ஸ் கேன் சூஸ்ன்ற மாதிரி இருக்கும். அவரை சூஸ் பண்ண விட்டேன். அவரை சூஸ் பண்ணி அங்க ரிவ்யூ பேடா வந்த சிக்கனை சாப்பிட வைக்கிறேன். அவரை சாப்பிட வச்சோன்னா அவர் சூப்பரா இருக்கு அப்படின்றாரு. சூப்பரா இருக்குன்னா நான் என்ன பண்ணேன், அவர் சொன்ன ரெசிபியே நான் அவருக்கு கொடுக்கல. அந்த பேடா ஒரு ரெசிபி வந்தது இல்ல, பேட் ரேட் பண்ணாங்கல்ல, அந்த ரெசிபி தான் அவர் கொடுத்தேன். அவர் ஆர்டர் பண்ணது இல்லாம. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர்கிட்ட எப்படி இருந்தது அப்படின்னா செம்மையா இருந்தது அப்படின்னா, இதே தான் உங்களோட ஃபோரம்ல ரிவ்யூல இருக்கு. சொல்யூஷன் கடைசியில் என்ன ஆச்சு? கதையில அதை ரிவ்யூ எடுக்கலங்க, எடுக்க மாட்டாங்க. everyone have their ethics. everyone அல்டிமேட்டா இதை ஹம்பிளா யோசிக்கணும்னா எல்லாமே கஸ்டமர் தாங்க. அவங்க ரைட்டுன்னு சொன்னா ரைட்டு, அவங்க ராங்குன்னு சொன்னா ராங் தான். அதுக்கு மேல வந்து நம்மளோட பெர்செப்ஷனே இருக்கக்கூடாது. ஸோ அவங்க சொன்ன அக்செப்டன்ஸ் தான். இப்போ வந்து டோவோக்கு பாசிட்டிவா நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. ரேட்டிங் வந்து 4+ தான் எனிவே எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அக்ராஸ் அவுட்லெட்ஸ். பட் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா ஒரு ஓனரா, எஸ்பெஷலி வென் யூ ஆர் கோயிங் அப் டு 28 பிரான்ச்சஸ், மயிலாப்பூர் டோவோல வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வருது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோவோல. நவ் யூ ஹேவ் grown away from it, like more than that, அவே சொல்ல முடியாது, you have grown farther from it, இன்னும் நிறைய வந்துருச்சு. இப்போ எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க? we'll respond it, will not react. அதுதான் இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, முன்னாடி ரியாக்ட் பண்ணுவோம், இப்போ ரெஸ்பாண்ட் பண்றோம். அது ஈஸியா வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுவோம். ஒரு நியூட்ரல் ரிவ்யூனா என்ன, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு RCA மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, ரூட் காஸ் அனாலிசிஸ்லாம் சொல்லுவாங்க. அவர் எல்லா இடத்துலயும் இப்படி தான் போட்டுருக்காரு. ஆமா, அந்த ஒரு ஜென்யூனிட்டி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேக்குறதே இன்வாய்ஸ், உங்களோட இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. நீங்க ரிவ்யூ நெகட்டிவா இருந்தா you actually take you take that ownership to talk absolutely to them. Absolutely. ஏன்னா நிறைய பேர் வந்து கண்டுக்காம போயிடுவாங்க. Absolutely yes. அது எப்படின்னா அது ரிசால்வும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா டீமே ரிசால்வ் பண்ண பார்ப்பாங்க. அந்த டிக்கெட் வந்து க்ளோஸ் ஆகல அப்படின்னா அவுட்லெட் மேனேஜர், அது க்ளோஸ் ஆகலைன்னா அதுக்கு மேல OM, அது க்ளோஸ் ஆகலைன்னா அதுக்கு நான். பட் ஆனா அது வந்து 24 hours to 48 hours அது க்ளோஸ் ஆகணும். கிரேசி ஒர்க் எத்திக்ஸ் அந்த இடத்துல கண்டிப்பா. கஸ்டமர் சொல்றத லிசன் பண்ணா, அதுக்கு நம்ம ஐட்ரேட் பண்ணாவே பிசினஸ் மாடல் வந்து எஃபிகசியை தொட்டுரும், 100% எஃபிஷியன்சி வந்துடும். அது வந்து ரொம்ப ஒரு பர்சனலான மோட்டிவ். ஏன்னா எல்லா ரிசர்ச்க்கானதாக இருக்கட்டும், எனி பேஸ் ஆஃப் ரிசர்ச், பேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், பேஸ் ஆஃப் ப்ராடக்ட், எல்லாத்துக்குமே கஸ்டமர் ரிவ்யூ தான் காரணமே. அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் பிளாட்டே போச்சு. ஸோ அதனால அங்கேருந்து தான் நம்மளுக்கு அந்த தெளிவே கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே வச்சிருக்க ஒரு ப்ரோட்டோடைப் தானே, அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றுறது யாரு? நம்ம கிடையாது, கஸ்டமர்ஸ். ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்னா நம்ம ஊரில் எனிவே சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு, அண்ட் நிறைய பேர் இது வச்சிருக்காங்க. இப்போ சிக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றப்போ ஃபர்ஸ்ட் இட்ஸ் எக்ஸைட்டிங், பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு லோக்கல் லெவலில் காம்படிஷன் இருக்குது. ஒரு 65 இருந்து, ஒரு பிரியாணியில இருந்து, ஒரு சுக்கால இருந்து, எனக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக அதை சாப்பிட பிடிக்குங்கிறதுல இருந்து KFC, மெக்டி, நம்ம அப்படியும் அந்த ரேஞ்சிலும் போகலாம். அதாவது டாப் டு பாட்டம் வந்து காம்படிஷன் இருக்கிற ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க. ஹவுஸ் த காம்படிஷன் ஃபார் டோவோ? தேர் இஸ் நோ காம்படிஷன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? Because it's infused chicken. அவ்வளோதான். It's not fried chicken, it's not barbecue chicken, it's not tandoori chicken, it's not any other alternatives of chicken we are talking about. ஏன்னா
அரகண்டா இல்லை அப்படின்றத விட நான் படிச்சு வந்த இடத்துல இருந்து எனக்கு இப்போ எப்பயுமே இன்ஃபியூஸ் சிக்கன்மே நிறைய பேர் ரெசிப்ரோகேட் பண்றாங்க. அதுவுமே வந்து டாப் டு பாட்டம் எல்லாரும் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துல போட்டிருக்காங்க. நீங்க தானே அதுக்கு பேண்ட் ஒன்று பண்றீங்க. கண்டிப்பா ஆனா அவங்க கல்யாணத்துல உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. இல்ல கேட்கல. ஸோ இதுல என்ன பியூட்டினாங்க, நீங்க இவ்வளோ ஸ்டாண்டிங், நம்ம எவ்வளவோ விஷயங்களை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கோம். உலகத்துல எவ்வளோ பெரிய ப்ரிடாமினன்ட் பிஸ்னஸ் இருக்கு. ஆனா எனக்கு பட்டது எல்லாமே, நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இலக்குக்கு 50 வருஷம் 60 வருஷம் ஆனால் கூட பட் வி ஷுட் பி ஆன் டாப். அதுக்கு மேஜர் என்ன காரணம் வந்து இண்டிஜீனியஸ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு விஷயத்த வந்து இண்டிஜீனியஸாக அதுக்கு சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணணும். நம்ம KFC பற்றி சொல்கிறோம், தே வேர் த பிவட். அவங்க தான் அதை ஃபார்ம் பண்ணாங்க. மெக்டி அவங்க தான் அதை வந்து இன்ஸ்டிடியூட் ஒரு ஃபாஸ்ட் டைனிங் ரெஸ்டாரண்ட்ன்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்ததே ஒரு மெக்டி தான். ஃபவுண்டர் படத்தில் பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு இலக்கை ஆல்ரெடி க்ரௌடை ஃபாலோ பண்ணல. அவங்க க்ரௌடு எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் பிரேக் பண்ணி புதுசாக ஒரு இனோவேஷன் எடுத்துகிட்டு வந்து ஒரு புது ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு அம்பர்லா உள்ளார அவங்க வரும்போது அவங்க அந்த டொமைனை எட்ட முடியுது. அவங்களுக்கு கிராஸ் பண்ண டிக்கெட்டாக இருக்கட்டும், பெயினாக இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்க ஒரு பிராண்டாக இருக்காங்கன்னா அவ்வளோ ஹைட்ரேஷன்ஸை கடந்து வந்திருக்காங்க. அதுக்கு முதற் காரணம் என்னன்னா அந்த இண்டிஜீனியஸ்னஸ். அது இருந்தால் தான் கஸ்டமராக இருக்கட்டும் லேட்டாக புரியும். அந்த ஒரிஜினாலிட்டி சொல்றீங்க. கண்டிப்பாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு ஆத்ம திருப்தின்றாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். லாட் ஆஃப் மேஜிக் வில் ஹேப்பன். ரொம்ப ரேஷ்னலிட்டி, ரொம்ப அந்த ஸ்டூடியஸ் மைண்ட்ஸ் have never been the genuine minds who are doing அந்த ஒரு இண்டிஜீனியஸாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து எட்டும். ஸோ அப்போ வந்து இன்ஃபியூஸ் சிக்கன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னியே இருக்குது. அது ஏன் பண்ணோம், அது ஏன் இன்னைக்கு ஒரு ப்ராடக்டாக வந்தது அப்படின்ற அந்த ஜேர்னிக்கு பின்னாடி அதில் எங்களுக்கு முனைப்பு இருக்கிற தொட்டு I don't see there is a competition for us. Firstly, ப்ராடக்டாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கனாலுமே உங்களால் அதை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து ஓகே நம்ம புதுசாக ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்றத விட அது இன்னைக்கான தேவையாக இருக்குது அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு எனி ஃப்ரைட் சிக்கன் எடுத்துக்கலாம், அது எல்லாருனாலையும் கன்சியூம் பண்ண முடியுமா, எல்லாருக்குமே அது சேஃபா, எத்தனை நாளைக்கு அது சேஃப் அப்படின்றதெல்லாம் இன்றைக்குமே டவுட் தானே. எனி வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் வீட்டில் சமைக்கிறத விட்டுருங்க, அது தவிர்த்து. பட் அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் I can go on record and say infused chicken is child and pregnant women safe. ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன டெப்த் ஆஃப் எஃபர்ட் நம்ம பண்ணியிருக்கணும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபேட் இல்லைன்னு சொல்கிறோம், இல்லை வந்து அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக கன்சியூம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, வென் கம்பேர்ட் டு எனி அதர் பால்ட்ரி அதை கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதோட இண்டிஜீனியஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இன்ஃபியூஸ் சிக்கன் பற்றி பேசுகிறப்போ, நீங்கள் அதுக்கு நீங்களே அதை ஃபவுண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, what was the logic behind it? Why infused chicken? இன்ஃபியூஸ் சிக்கன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம் தான். ஓகே, நான் ஓப்பன் ரெக்கார்டாகவே சொல்கிறேன். ஒரு ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கொஞ்சம் பேக் டேட்டடாக போயிடுவோம். நம்ம ஊரில் ஸ்லோ குக்கிங்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பாட்டி நம்மளோட இப்பவுமே வந்து விறகடுப்பில் சமைப்பாங்க. இல்லை, ரம்ஜான் டைத்துல இருந்து ஹலீம் பண்ணுவாங்கல்ல, அது அப்படியே பொறுமையாக 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் குக் பண்ணுவாங்கல்ல, அவ்வளோதாங்க. அதை வந்து கமர்ஷியலாக பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு விஷயத்தை ஸ்லோவாக குக் பண்ணும்போது அது மாய்ச்சரோட குக் ஆகும். ஓகே, ஃபாஸ்ட்டாக குக் பண்ணோன்னா மாய்ச்சர் எல்லாமே போயிடும். மாய்ச்சர்னால் நான் சொல்கிறது அதில் இருக்கிற சத்து. ஒரு சிக்கனே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கிற எல்லா சத்தும் வெளியில் வந்துடும். அதில் இருக்கிற உண்மையான குவாலிட்டி உங்களுக்கு தெரியாது. இப்போது இதை வந்து ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் பண்ண முடியாது. அதில் வந்தது தான் இந்த QSR, அதில் வந்தது தான் இந்த ஃபாஸ்ட் வே ஆஃப் வேகமாக சமைச்சு ப்ரெஷர் வரணும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஆமாம், இப்போது கஸ்டமரை நம்ம ப்ளேமே பண்ண வேணாம், அவங்களுக்கு வேகமாக தான் வேணும். பட் ஆனால் நம்ம அதை எப்படி கன்சால்டேட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸாக நம்ம எப்படி அந்த எத்திக்ஸை வந்து கன்சால்டேட் பண்ணுறோம், இல்லை நம்மளோட கல்ச்சரை நம்மளோட வேல்யூஸை எப்படி விட்டு கொடுக்காம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்லோ குக்கிங்க்கு 10 மணி நேரம் ஆகுது. அந்த 10 மணி நேரத்துக்கு செலவழிக்காம அந்த ஸ்லோ குக்கிங் மெத்தடையே 40 நிமிஷத்துல பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு கூட நீங்க சொல்லலாம். அதுல வந்த ஒரு விளைவு தான் வந்து இன்ஃபியூஸ் சிக்கன்ன்ற ஒரு ப்ராசஸே. ஸோ இது ரூட் காஸ் வந்து ஆரம்பிச்சது அப்படின்றது வந்து கஸ்டமர் ஏன் வந்து வேஸ்டேஜ் எதனால வந்து வேஸ்ட் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட் ஏன், ஆமா, இப்போ நானும் நீங்களும் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே எடுத்து நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுப்போமே. இப்போ இதை வைக்கும் போது நம்மளுக்கு வந்து சூடா கிறிஸ்பா இருக்கு, நம்ம அரை மணி நேரம் ஆயிடுது, அதுக்கப்புறம் இது சாகியா இருக்கு. அப்போ அரை மணி நேரமா அதை சாப்பிடாத நம்ம மேலே தான் தப்பு. பட் ஆனால் அதை நம்ம ஓன் பண்ணோம்னு சொல்லி நம்ம வேஸ்ட் பண்றோம் இல்லையா. ஸோ இந்த விஷயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஒரு ப்ராடக்ட் இப்போ இதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நாங்கள் பண்ணணும்னு நினச்சது என்னன்னா, இதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 30 நிமிஷம் ஆச்சு, இருந்தாலும் ஹாட்டாக இருக்குது, இருந்தாலும் கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னா ஏசியில் வச்சுருந்தும்
அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியுன்றதை விட அதோட பைலட் எந்த லெவல் வரைக்கும் அதை நம்ம அச்சீவ் பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான் சஸ்டெய்னிங் த பெஸ்ட் ஃபார் ஹவு லாங்கர் டைம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து இன்ஃபியூஸ் சிக்கன்ல பண்ண நினைச்சது. இது நீங்க காலேஜ் ப்ராஜெக்ட்ல ஆரம்பிச்சது தான். காலேஜ்ல இருக்கும்போது தான் நம்மளுக்கு எல்லா கிரேசி ஐடியாஸும் வந்து தோணும். அப்படி வந்து ஒரு இடத்துல போய் நான் டைன் இன் பண்ணுவேன். நான் யூஸ்வலாக சாப்பிட்ற இடம் தான். அங்கே போய் டைன் இன் பண்ணும்போது நானும் இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு கவுண்டர் பார்ட்டும் வந்து ஒரே ஃபுட்டு சாப்பிட்றோம். அவன் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு, ஏன்னா நான் ரெகுலராக அதை தான் ஆர்டர் பண்ணுவேன், அதுதான் சாப்பிடுவேன். அப்போ ஐ நோ இட்ஸ் ஒரு சிக்கன் ஸ்டேக்கு வித் சம் ரைஸ் அண்ட் மெக்சிகன் டிஷ். சிக்கடோன்றதா ரெஸ்டாரண்ட் பேர். O2 கிரனிச்சில் இருக்குது. கிரனிச் லண்டன் O2ல. ஓகே, பயங்கரமான மீல் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன். இட் வாஸ் க்ளோஸ்ட். ஸோ அப்போ கேட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். கேட்டு விசாரித்த போது இல்லை இந்த மாதிரி ஒரு சூப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாட் ஹேப்பன், என்ன இஸ் அ ஸ்ரீலங்கன், ஸோ ரொம்ப நல்லா தெரியும். கேட்டு இன்சிடென்ட்டை ரீட் பண்ணோன்னே, உங்களுக்கு பக்கத்தில் இருந்து சாப்பிட்டவர் தான் வந்து அதை சூப் பண்ணியிருக்காங்க அப்படின்னோன்னே எனக்கு புரியல ஒரு செகண்ட். நம்ம ரேவ் பண்ணுறோம், ரெகுலராக சாப்பிட்றோம், அன்னைக்கும் சாப்பிட்டோம், சூப்பரான மீல். பட் ஆப்போசிட்டில் இருந்தவங்க அந்த ரிவ்யூ எவ்வளோ ஜென்யூனாக இருந்தால் அவங்கள க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க முயற்சி எடுத்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது நல்லா இருக்குது. எனக்கு செம்மையாக இருக்குது, நல்லாலாம் இல்லை, சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி இருந்த ஒரு டிஷ்ஷு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டின் மார்க், ஏன் இது நடக்குது அப்படின்றது அங்கே ஆரம்பிச்சது. அப்போ அங்கே போய் ஷிஃப்டெல்லாம், ஏன்னா அப்போ நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து சஸ்டைனபிள் எனர்ஜி ரிசோர்ஸ், எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் இது பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது வந்து ஃபுட் ரிசோர்ஸாக மாறினது. அந்த சஸ்டைனபிள் எனர்ஜி ரிசோர்ஸ்லேருந்து ஃபுட் ரிசோர்ஸாக அப்போ தான் மாறுது. அவர்கிட்ட போய் ஷிஃப்ட்டை கேட்டோன்னா அவர் சொன்னார், இல்லை இது வந்து ரொம்ப நார்மல். எது அப்நார்மல்னா, இது சூயிங் வரைக்கும் போனது வந்து எங்களுக்கு அப்நார்மல். பட் ஆனால் ஒரே கஸ்டமர் அதை ரேவ் பண்ணுறதும் 1-on-1 கஸ்டமர், ஒருத்தவங்க ரேவ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. தென் ஐ வெண்ட். அப்போ தான் அந்த வேஸ்டேஜ் சிஸ்டத்தை டிக் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளோ வேஸ்ட் நடக்குதுன்னு பார்க்கும்போது ஷாக்கிங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாம் ஃபுட் வேஸ்டேஜ் சொல்கிறோம், பாவர்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோம், எல்லா சஸ்டைனபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் வரணும், இல்லை வந்து இப்போ அக்ரிகல்ச்சரே பண்ணணுன்னா ஒரு முறையில் பண்ணணும், எதனாலனா வேஸ்டேஜஸ் கன்சாலிடேட் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது உள்ளார போகும்போது தான் தெரிஞ்சது, அதிகமாக வேஸ்ட் ஆகிறது கஸ்டமர் வாங்குறாங்கல்ல தட்டு, அதுலேருந்து போகிறது தான் ஹோட்டல்ஸில் ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷனே அங்கே தான். ஒரு ஐரானிக்காக இருக்கும் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் யாரையோ சொல்லுவோம், எனக்கே தோணும் குவான்டிட்டி கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் குவான்டிட்டி நிறைய இருந்தால் நான் முடிக்கவும் முடியாது. எங்களுக்கு இது அங்கே அந்த இடத்துல தான் எனக்கு இது ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு ஆரம்பிச்ச ஜேர்னி என்னன்னா, இன்ஃபியூஸ் சிக்கனை மேக் பண்ணுன்றது இல்லை, எப்படியாவது கஸ்டமர் வாங்கிட்டேன்னு நினச்ச அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட வேஸ்டேஜை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு ரிசர்ச் பேப்பர் தான். அது போய் முடிஞ்ச இடம் தான் வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் குக்கிங் பர்செப்ஷனில் போய் முடிஞ்சது. அந்த பர்செப்ஷனை மாற்றணும். ஒரு கஸ்டமர், இப்போ நானும் நீங்களும் உட்காந்து சாப்பிட்றோம், நம்மளை ப்ளேம் பண்ணாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ப்ளேம் பண்ணுறோம் இல்லையா. அந்த பர்செப்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு அப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே மாற்றிட்டா, அதோட குணத்தை வந்து சேஞ்ச் பண்ணிட்டா என்ன பண்ணும் அப்படின்றதுல ஆரம்பித்த அந்த ஒரு ஜேர்னி தான் அது. அதில் வந்து முடிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இன்ஃபியூஸ் சிக்கன். ஸோ இன்ஃபியூஸ் சிக்கனில் நீங்கள் வந்து அந்த மாய்ஸ்சர்லாம் ரீடைன் பண்ணி யூ வாண்ட் பீப்புள் டு என்ஜாய் த சிக்கன் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அதை இன்னும் உங்களுக்கு பிரேக் பண்ணி ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னாங்க, இப்போ ஒரு மெட்டீரியலில் 100% வாட் இட் இஸ் மேட் ஆஃப். எவ்ரி மெட்டீரியல் இஸ் மேட் ஆஃப் வாட்டர், மாய்ஸ்சர் தான் அது உள்ளார. இப்போ அதுலேருந்து எவ்வளோ மாய்ஸ்சரை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி அது வந்து ஒரே மாதிரி டேஸ்ட் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் மாய்ஸ்சரை வெளில எடுத்துடுறீங்களோ அதோட இது வந்து மாறிடும், நேரம் மாறிடும். ஓகே, நம்ம பண்ணுறது 100% அது உள்ளார ரீஇன்ஸ்டால் பண்ண பார்க்குறோம். அப்படி பண்ணுறதுலாம் இன்ஃபியூஸ் சிக்கன். இப்போ இன்ஃபியூஸ் சிக்கனில் வந்து 99.9% மாய்ஸ்சர் வந்து ரிட்டைன் ஆயிடுது. ஸோ அதை நீங்கள் சாப்பிடும்போது ரெகுலராக நீங்கள் சாப்பிட்ற சிக்கனுக்கும் எனி டைப் ஆஃப் சிக்கன், எனி மோட் ஆஃப் சிக்கன், எனி வெரைட்டி ஆஃப் சிக்கனுக்கும் இன்ஃபியூஸ் சிக்கனுக்கும் கான்ட்ராஸ்டிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்குமா சிக்கன் அப்படின்ற அளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அட் த எண்ட் ஆஃப் த டே போய் பார்க்குறது, இன்றைக்கும் நான் டீல் பண்ணுறது டஸ்ட்பின்ஸ் தான். இப்போது டூவோட ஃபியூச்சர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு கடை ஆரம்பிக்கிறப்ப when you open the first shop, right, we all want to become an institution.
அப்சல்யூட்லி. நவ் யூ ஆர் an institution. What are you looking at? அடுத்து என்ன தெரியுது கண்ணுக்கு முன்னாடி, எது கோல் போஸ்டா இருக்குது? இப்போ நான் ஆல்ரெடி யாராவது ஒருத்தவங்க டச் பண்ணியிருந்த ஒரு விஷயத்தை நம்ம டச் பண்ணியிருந்தோம்னா we know the boundary. ஓகே, இதெல்லாம் இந்த டொமைன் வரைக்கும் போகலாம், இப்போ மெக்டி வரைக்கும் நம்ம போகலாம், இல்லை KFC வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்றது நம்மளுக்கு எப்போனா அவங்க டச் பண்ண விஷயத்த நம்ம டச் பண்ணிடணும்னா. இப்போ எனக்கு அந்த பவுண்டரியும் பிரேக் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையா இருக்கு. டேஸ்டியா நம்ம ஏன் வெளியில சாப்பிட்றோம் அப்படின்னா கன்வீனியன்ஸா இருக்கலாம், டேஸ்டா இருக்கலாம், வேற வேற ஒருத்தவங்களுக்கு இருக்கலாம். இப்போ டேஸ்ட் ஓகே, நீங்க ஆல்ரெடி அந்த பாயிண்ட் வந்துட்டீங்க. ஓகேவா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு விஷயத்த ஹெல்தின்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல என்ன வரும்? மொக்கையா இருக்க போகுது. கரெக்டா? ஒரு விஷயம் செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் உங்க ரேஷனலா என்ன சொல்லும்? சரி, அளவா சாப்பிடல, என்ன அது கெட்டதா ஏதோ இருக்க போகுது. ஓகே, இது ரெண்டுத்த மர்ஜ் பண்றது தாங்க டோ. பயங்கரமான சேல்ஸ் பிச்சர் இருக்கு ப்ரோ. இது ரெண்டுத்த மர்ஜ் பண்றது தான் டோவே. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்டியர், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி எட் ஹெல்தியர். இந்த ப்ராசஸ் சொல்லுங்களேன் எனக்கு வந்து. ஏன்னா யூ said it's like a slow cooking. ஒரு ஹலீம் மாதிரி we take hours to cook. அந்த hours கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ப்ராசஸ் எப்படி ஆரம்பிக்கும்? ஒரு சிக்கன் வந்து பால்ட்ரியில இருக்குது. யா. ஸோ இது வந்து பிளேட்டுக்கு வர ப்ராசஸ் என்ன, எவ்வளோ நேரம் ஆகும், ட்ராவல் என்ன? இதுல மேஜர் பார்ட் வந்து 2 ஸ்டேஜுங்க. ஒன்னு வந்து மேரினேஷன். கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். ஒரு கோழி பண்ணையில இருக்குது, இது பிளேட்டுக்கு எப்படி வருங்கிறது. ஏன்னா இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதனால நான் ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதுல நீங்க ஒரு இனோவேஷன் பண்ணிருக்கீங்க. நீங்க அதை சொல்றப்போ நான் அதை சொல்றேன். ஏன்னா அந்த மேட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. See, that's the little things that makes difference. I know. See, actually இது என்னன்னா, இது நம்ம இப்ப சென்னையில ஒரு அவுட்லெட் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த சிக்கன் வந்து ஹேச்சரி. ஹைதராபாத் தான் இருந்ததுன்னா அங்க இருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் நம்ம எங்க தான் தள்ளி தான் இருக்கு ஒரு பக்கம். ஏன்னா அங்கதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஃபீட் இருக்கும், அங்கதான் நம்மளுக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் பால்ட்ரி இருக்கும். ஸோ அங்க இருக்கு அப்படின்னா இதுல நாட்டுக்கோழி கொண்டு வரணும்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா? தாராளமா ஆன் த பைப் லைன் ஆல்ரெடி வி ஆர் ஒர்க்கிங் ஆன். ஏன்னா நம்ம சும்மா பண்ணக்கூடாது, பண்ணா ஹெல்தின்னு சொல்லிட்டீங்க, அது இன்னும் இறங்கி பண்ணணும் அப்படின்றது இருக்கு. இங்க நம்ம சென்னைக்கு வந்து அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 hours. அந்த 8 hours நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உடுமலைப்பேட்டையில இருந்து வருது. அங்க இருந்து வர்ற டைம்ல தான் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து சில்டு ட்ரக்ஸ். ஸோ அதுலயே வந்து மேரினேஷன் நடக்கும். இந்த இதுக்காக தான் நான் கேட்டேன். ஏன்னா அது எனக்கு ஒரு சம மேட்டரா இருந்துச்சு. ஏன்னா மோஸ்டா வந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு மேரினேஷன் நடக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக நீங்க வந்து மேரினேஷன் வந்து ஆன் தி வேல நடக்குது. ஏன்னா நீங்க திரும்ப இங்க வந்து எடுத்து பண்றீங்கன்னா டைம் தான் நீங்க ஜாஸ்தி கொடுத்துட்டே போறீங்க. அது எனக்கு ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்துச்சு. அது ஆன் டியூரேஷன்ல பண்றது, அந்த டிரான்சிட்லயே நடக்கும் மேரினேஷன் அப்படின்றது. மோர்ல வந்து அத ஒரு மேரினேட் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலா அது சாஃப்ட் ஆகும். அதுக்கு ஒரு தன்மை இருக்கு அந்த மோருக்கு. ஸோ அதுல வந்து அது ஒரு 8 hours to 12 hours வந்து நல்லா பெட்டு மாதிரி அப்படியே இந்த குளியல் மாதிரி அதுல இருக்கும். ஸோ அது வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா இட் கெட்ஸ் பேக்ட் கம்ப்ளீட்லி அண்ட் தென் வி கெட் இட் டு குக். அந்த மெஷினில் குக் பண்ணுற ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours இருக்கும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்ம பேக் பண்ணுவோம். பேக்கிங் தான் அந்த ஃபைனல் கஸ்டம். அது வந்து ஒரு 5 minutes தான். இவ்வளோ நாள் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்கிறதுனால நிறைய பேர் இந்த பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளுங்க. டூஸ்னால் நான் சொல்கிறது ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், சிக்கனமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் பண்ணது இல்லை, அதை பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன். எனக்கு ஒரு ஹைட்ரேஷன் சைக்கிளே இருக்குது, அது என்னோட லேர்னிங்கில் இருந்து சொல்கிறேன். இப்போ ஒரு ஏசியே எடுக்கணுமா, செகண்ட்ஸில் எடுங்க. ஒரு அவனே வாங்கணுமா, செகண்ட்ஸில் எடுங்க. எல்லாமே வந்து செகண்ட்ஸில் பண்ணுங்கள். எதுவுமே வந்து புதுசாக இருக்கணும், ஃபேன்சியாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்க்க அவசியம் இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஐ வில் சே டூ அப்படின்னா பி சிக்கனமாக இருங்க. கரெக்ட், சிக்கனமாக இருங்க அப்படின்றது. டோன்ட்ஸ் அப்படின்னா அதுவும் இது மாதிரியான விஷயம் தான். மெயினாக ஒரு ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மெனு வச்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. புட் யுவர் ஃபோக்கஸ் இன்டு 1 ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட் ஆர் மேக்ஸிமம் 3 ப்ராடக்ட். ஏன்னா அதில் தான் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், அதில் தான் நம்ம பெஸ்ட்டாக ஆகவும் முடியும். பின்னாடி அதை வச்சு தான் நம்ம வால்யூமாக ஆக்க முடியும். நம்ம ஊரில் எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகிற தியரி என்னென்னா ஃப்ரீ இல்லை டிஸ்கவுண்ட். ஓகே, பட் அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்னா, டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மீதி எல்லாத்தையும் கட் பண்ணணும். குவாலிட்டியாக இருக்கட்டும், இதுதான் அவுட்கம்மே. யாரும் வந்து சேரிட்டிக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் ஃப்ரீ பீன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு பேக் சைடில் ஏதோ ஒன்று இருக்குது. கரெக்டாக 10% டிஸ்கவுண்ட், 5% டிஸ்கவுண்ட், ஒன்று கொடுத்தா ஒன்று. ஐ நோ சம்டைம்ஸ் வந்து ஒரு சிச்சுவேஷனில் இதுதான் நம்மளை கொண்டே போகும் இந்த பிஸ்னஸை அப்படின்ற கட்டத்தில் கூட
அந்த ஃப்ரீன்றதுக்கு நான் போனதில்லை. மெயின் என்னன்னா பண்ணால் ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணணும், அதுக்கு கஸ்டமர் இருப்பாங்க அப்படின்றது தான். அண்ட் இட்ஸ் பெஸ்ட் கேஸில் ட்ரூ ஜாயினர்ஸ் இன் யுவர் ஜர்னினா எப்படி நான் வந்து டோவோட ஜாயின் பண்ண முடியும்? பிகம் அன் இன்வெஸ்டர்னு சொல்கிறது வந்து வி ஹாவ் பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இப்போ நம்ம பெருசாக பண்ணுற எல்லா அவுட்லெட்லேயும் வந்து அசர்ட் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம லேமன் லெவலில் சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் ஆனால் இது வந்து ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம தான் பார்ப்போம். லைக் வி வில் பி த ஃபுல் ஓனர்ஷிப் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் வில் பி டன் ஃப்ரம் அவர் எண்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ என்னோட ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை டோவோ பண்ணுற டோவோ விஷன் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு பிகம் ஆர் இன்வெஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு I will be owning a franchise part ownership with Tovo. Absolutely, yes. You are a partner. You will be. We both will be partner. And working on a particular shop. Goal. Absolutely. Particular shop. Yes. So இப்போ நீங்க expand ஆகுறது இந்த மாடல்ல தான் expand ஆயிட்டு இருக்கீங்களா? Yes, absolutely. Certain stores, எல்லா ஸ்டோர்ஸும் சொல்ல மாட்டோம். Certain stores வந்து we have an investor. இந்த மாதிரி ஒரு investor partnership. நான் franchise-னு ஏன் சொல்றேன்னா நான் franchise எல்லாருக்கும் ஈஸியா புரியும். But it's good to hear that you mentioned them as partners. உங்க எண்ட்ல இருந்து இல்ல ஆக்சுவலாங்க எனக்கு வந்து முன்னாடி இருந்தே அந்த வேர்ட் பிடிக்காது, ஃப்ரான்ச்சைஸ்ன்ற வேர்டு. பார்ட்னர்ஸ்னா கின் இருக்கும், ஒரு நானும் நீங்களும் ஒன்னா சேர்ந்து ஒன்று பண்றோம் அப்படின்றது. அதனால தான் நான் பார்ட்னர்ஸ்ன்னு டேர்ம் பண்றேன். ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு கப்புள் ஆஃப் அவுட்லெட்ஸ் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்ஸ்ல பண்ணதுதான். அதே மாதிரி டெல்லி, மும்பை, ஸோ எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப்ஸ். அவுட் சைட் இந்தியா சிங்கப்பூர் வந்து பார்ட்னர்டு, துபாய் வந்து அகைன் அசட் பார்ட்னர். எஸ், எல்லாத்துக்குமே பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட்ல டு க்ரோ. அதனால ஆக்சுவலா இதுல என்ன, நான் ஏன் வந்து அதை அவ்வளோவா நான் ப்ரொபகேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 750 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நான் முன்னாடியே சொன்னதாங்க, இப்போ 2014 எனக்கு இருந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம மக்கள் வந்தாரை வாழ்வாய்க்கும் பூமி தானே, நம்ம ஓப்பன் ஹேண்ட் வெல்கம். எனக்கெல்லாம் இப்போ எனக்கு கிடைச்ச ரிசப்ஷன் நம்ம மக்கள்கிட்ட இருந்தலாம். இன்ஃபியூஸ் சிக்கன் வந்து கோவிட் டயத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வீட்ல எல்லாருமே ட்ரை பண்ணுங்கிற அளவுக்கு ரொம்ப வேகமா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நேத்திக்கு வந்தவங்க எல்லாம் கிடையாது. 2014 இருந்து இருக்கிறவங்க எல்லாரையும் எடுத்து அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம். அவங்களாம் தான் க்ளோஸா வாட்ச் பண்ணி, அவங்களாம் தான் க்ளோஸா ஃபாலோ பண்ணி. ஏன்னா எதனால அப்படின்னா, அந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே வந்து அவ்வளோ டயரிங்காக இருக்கும். அவங்க போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு 3 லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது, அவங்கள தாண்டி வரணும். அதுக்கப்புறமா வி சி வெதர் அவங்க வந்து நம்ம கூட பார்ட்னர் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கப்புறமா வி கோ அஹெட். ஏன்னா இதில் வந்து இன்னைக்கு வந்து த டைட்ஸ் ஆர் ஸோ பாசிட்டிவ். ஏன்னா எவ்ரி டோவோ, ஈச் அவுட்லெட், நீங்கள் முன்னாடி கேட்டிங்களா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நிறையா நம்ம ப்ராக்டிக்கலாக மிஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஷாப் லீஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ரெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அது ப்ராஃபிட் ஆகணும், அதுக்கு வயபிளான மாடலான்னு பார்க்கணும். நம்மளோட மாடல் வந்து 5000 சதுரடி தேவையில்லை அப்படின்னா நம்ம 5000 சதுரடிக்கு போகக்கூடாது. நம்ம 500 சதுரடியில் போட்டால் போதும்னா 500 சதுரடிக்கு போகணும். நம்ம கையிலேருந்து எந்தெல்லாம் எக்ஸ்பென்ஸாக இருக்க போதோ அதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து அதை திங்க் பண்ணியிருக்கணும், அசஸ் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி வந்து டோவோ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பாசிட்டிவ், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டும் ப்ராஃபிட்டபிள். ஓகே, அப்படிதான் நாங்கள் எங்களோட பிஸ்னஸை சொல்லுவோம். ஸோ எனக்கு வந்து இதில் ஆக்சுவலாக நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக வந்து நான் இதுலேருந்து டேக் அவேவாக எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு லிசனராக வெளியிலேருந்து கேட்குற ஒருத்தனா நான் எடுத்துக்கணும்னா, நான் வந்து முக்கியமான லேர்னிங்காக எடுத்துக்கிறது வந்து ஹவு ஃபோக்கஸ்ட் யூ ஆர் இன் யுவர் கோல் அட் த சேம் டைம் த ஃபுட் தட் யூ கிவ். டோவோ அப்படிங்கிற ஒரு பிராண்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை தாண்டி அங்கே வர்ற கஸ்டமர் வந்து எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அந்த டஸ்ட்பினை போய் நான் செக் பண்ணுவேங்கிறதுலாம் எனக்கு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. எனக்கு அஸ்டானிஷிங்காக இருந்தது இதே மைண்ட் செட்டோட இருக்கிற டீம் நீங்கள் உருவாக்குறது தான். பிகாஸ் ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட் இஸ் டு ஃபைண்ட் த ரைட் பீப்புள் டு ஒர்க் வித். ட்ரூ. ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் யூ ஆர் லக்கி இன் தட் வே பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்கேல். கண்டிப்பாக. ஏன்னா அது நடந்ததுன்னா ஒரு கம்பெனி இட்ஸ் டன் கேட்பாங்க. பட் ஆனால் நான் லண்டன்லேருந்து வரும்போதுங்க ஒரு புக்கு, ஒரு 60 பேஜ் புக்கு, அதில் வந்து இந்த ரிசர்ச் பேப்பர் எல்லாம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாட்ட அனுப்புகிறேன். எங்கள் அப்பா வந்து மியூட்டடு, ரெஸ்பான்ஸே கிடையாது. என்ன சொல்லணும், ஓகேனும் சொல்லலை, வேணான்னு சொல்லலை. என்னோட மாமா அந்த படிப்புங்களை இருப்பாங்கள்ல, படிப்பை இப்போ நிறையா படித்தவங்க வீட்டில், அவங்கள்ட்டலாம் காட்டினா உனக்கு இதுதாங்க எக்ஸாம்பிளே. உனக்கு வந்து மெக்டொனால்ட்ஸில் போடுற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் இருக்கிற மார்ஜின்ஸ் தெரியுமா? உனக்கு என்ன அனுபவம் இருக்குது?
நீ வந்து ஃபுட் Margin பிஸ்னஸ் profit. ப்ராஃபிட் இது கூட தெரியாது, நீ ஏன் வந்து இந்த ஃபீல்டில் இறங்குற அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னிக்கலான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. அதே இது என்னோட ஃப்ரெண்டு, அவனும் அப்போ சம்பாதிக்கல, அவன் வந்து அப்போ தான் அவனோட ஜாயின் பண்ணியிருக்கான், அவன் வீட்டோட பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கான். நான் அந்த ஏஜில் யோசிச்சு பார்க்குறேன், அவன் கட்டத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறேன். அவன்கிட்ட வந்து நான் அந்த புக்கை கொடுக்குறேன். அந்த புக்கை பார்த்துட்டு அது ஒரு 60 பேஜ் இருக்கும். அவனுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஓகேவா செம்மடா, இதுதான் அடுத்த பெஸ்ட் திங், நான் இந்த மாதிரி எதுவுமே பார்த்தது இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறான். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்து பணம் சொல்லலாமான்னு தெரில, ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தான். அவன்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்கல, இதை கொடுன்னு நான் கேட்கல, இதை பண்ணுன்னு கேட்கல, அவனுக்கு இவ்வளோ ஷேர் வேணும்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. அந்த ஒரு புஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ். இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போகிறேன் அப்படின்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் போவேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சீரியஸாக வந்து நீங்கள் கேட்டதுனால அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. பினக்கிள் ஆஃப் அச்சீவ்மெண்ட் என்ன, அதாவது ஸ்கை லெவல்னா என்ன ஒரு கம்பெனியில் அப்படின்னா, நான் என்ன குவான்டிஃபை பண்ணுறதோ இல்லை என்னோட டீமுக்கு சொல்கிறதோ வெளியில் ப்ரொபகேட் ஒன்றே ஒன்று தான், ரைட் பீப்புள் அட் ரைட் பிளேஸ். அதுனா ஒரு முடிஞ்சு அவ்வளோதான். இல்லை அது போக வந்து இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் பார்த்தீங்கன்னா there's too much people, இன்னும் ஒரு முந்தைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை நீங்கள் டீல் பண்ணீங்கன்னா that will be like dealing with one person. இன்னைக்கு வந்து நீங்கள் one person, நான் இவங்க கிட்ட ஒன்று சொல்கிறேன் அவங்க கிட்ட ஒன்று சொல்கிறேன் இல்லை, எவ்ரி ஒன் டாக், there is too much politics also happening inside office. இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ்க்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கனாலே வந்து ஒரு ரைட் டீம் இருந்திருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் ஹையரிங்க்கு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை விட பெட்டராக இருக்கவங்க தான் எடுப்பேன். அது எனக்கு ஒரு அதுவும் நான் ஒரு லேர்னிங்காக நான் எடுத்துக்கிறேன். 14 people 2014 ஜாயின் பண்ணாங்க. they went 2020 வந்து கோவிட் நடந்தபோது we touched nil revenue வந்தபோது நாங்கள் 350 மெம்பர்ஸ் இருந்தோம். அப்போது அது வந்து திரும்ப ஒரு 22க்கு வந்துச்சு. அந்த அதுலேயும் அந்த எவ்வளோ people 22 வந்துச்சு? 360 people இருந்தது. 360 that came down to 22. ஓகே. ஸோ அப்படி வரும்போது அதில் அந்த 14 பேர் இருந்தாங்க. அந்த 14 பேர் அப்பையும் சாக்ரிஃபைஸ், முன்னாடி வந்து சம்பளம் ஆன் ட்ராட், எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, 8 பேர், மீதி 8 பேருக்கு சம்பளம் கொடுக்கும், மீதி 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், அது மீதி 8 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த 14 பேர் விட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு நம்ம 50% சம்பளம் கொடுக்க முடியுன்ற நிலமையில நான் சொல்கிறேன் அந்த 14 பேர்கிட்ட, நீங்கள் வந்து வேறு வேலைக்கு போங்க, இட்ஸ் ஓகே, நம்ம திரும்ப சரியானதுக்கப்புறம் வந்துக்கலாம் அப்படின்னு. பை தேர் சாய்ஸ் அந்த 14 பேரும் அப்படியே இருக்காங்க. ஸோ அவங்களாம் தான் அந்த ஷோல்டர் பண்ணது. So I think that is the most important thing in building any business. Yeah, absolutely. அந்த 14 பேரும் எனக்கு தெரிஞ்சு நம்ம 21 வயசுல அந்த முடிச்சுட்டு அந்த கேட்டரிங் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணி, அப்புறம் ஒருத்தவர் வந்து அவரோட வேலையை வந்து எல்லாம் விட்டுட்டு துபாயில் சூப்பராக இருந்தார், அவர் வந்து அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து அந்த டைமில் அவங்க ஃபேமிலியில் அவங்க தேவ் கேவ் பர்த் டு அ நியூ சைல்டு. இதெல்லாம் மீறி நான் யோசிச்சு பார்த்தா அந்த சாக்ரிஃபைஸ்க்கு முன்னாடிலாம் இப்போ வந்து when you grow they grow along with you. Absolutely. அது எனக்கு அதெல்லாம் எனக்கு சக்ஸஸ்ன்னு நீங்கள் சக்ஸஸ்ன்னு எதை எடுத்துப்பீங்க அப்படிங்கும்போது அதுதான் வந்து ட்ரூ ஒரு அது ஒரு பயங்கரமாக இருக்கும். அதை ஜாயின் பண்ணி கலெக்ட் பண்ணி நம்ம மைண்டில் வந்துட்டு போகும்ல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகும்போது நாங்கள் அப்போ அந்த டைமில் தான் கோவிட்ல சங்கம், நம்ம மவுண்ட் ரோட் சங்கம் ஹோட்டல்ல இல்லை, நான் மதுரை, எனக்கு இது தெரியாது. எனக்கு இப்போ சொன்னீங்கன்னா தமிழ்நாடே நம்மளது தானே. ஸோ ஓகே, சங்கம் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றோம், மவுண்ட் ரோட் சங்கமில் சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணுறோம். எல்லா கார்டும் ரிஜெக்ட் ஆகுது, பணம் இல்லை. அதுக்கப்புறம் அவன் இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு வந்து பணம் பே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஆனால் இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன்னா அந்த பீக்கு இருந்திருக்காங்க, லோவஸ்ட்டு இருந்திருக்காங்க, இன்றைக்கி ஒரு ஜேர்னியில் இருக்காங்க. ஸோ இதை ஒருத்தவங்கனால கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாவே ஐசி ஒரு அந்த விஷனை வந்து பிடிச்சிட முடியும். ஸோ இப்போ ஒரு 14 பேர் அவங்க சாய்ஸ்னால உங்க கூட இருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணுறோம், இல்லை கரெக்டான ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கனெக்டிங்கான விஷயம். நாங்கள் விஷனாக பார்க்குறதும் தட் இஸ் ஹவ் இட் இஸ் கெட்டிங் அலைன். அந்த 14 இஸ் கெட்டிங் டு அதர் மெம்பர்ஸ். But thank you so much, bro. It was awesome talking to you. Thank you. I wish you the same as well. Like we are totally inspired by this session, and it's a very, very nice time talking. Thank you so much. Thank you. Thank you so much. Thanks.